ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபோன்பேல நம்ம எப்படி கோல்டை சேல் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். நீங்க டிஜிட்டல் கோல்டுலயா இருக்கட்டும், அல்லது டெய்லி சேவ் பண்ற கோல்டுலயா இருக்கட்டும், நீங்க வந்து கோல்டை சேவ் பண்ணியிருப்பீங்க ஃபோன்பேல. ஓகே, இது போல நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, கோல்டை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த கோல்டை எப்படி நம்ம சேல் பண்றது சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபோன்பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ஃபோன்பே வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஃபோன்பே ஓப்பன் பண்ணிட்ட பிறகு ஃபோன்பேவோட இந்த பேஜ்ல இருக்கும். அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா சேவிங்ஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. சேவிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க ஆல்ரெடி சேவிங்ஸ்குள்ள போயிட்டு நீங்க வந்து கோல்டை நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க மை கோல்டு சொல்லிட்டு இருக்கு. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் டெய்லி கோல்ட்லயா இருக்கட்டும், டிஜிட்டல் கோல்ட்லயா இருக்கட்டும், மந்த்லி கோல்ட்லயா இருக்கட்டும், அதுல சேவ் பண்ண அமௌண்ட்லாம் காமிக்கும். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 20 ரூபீஸ்க்கு வந்து கோல்டு வந்து இதுக்கு முன்னாடி நான் சேவ் பண்ணியிருந்தேன். இப்போ அது கரண்ட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 17 ரூபா தான் வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து டெய்லி கோல்டு சேவிங்ஸ்லயும் டிஜிட்டல் கோல்ட்லயும் 10 ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், 2 ப்ரொவைடரை யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ நான் வந்து இருக்கக்கூடிய டெய்லி கோல்டு சேவிங்ஸ் வந்து நான் கிளிக் பண்றேன் பாருங்க. டெய்லி கோல்டு சேவிங்ஸ் வந்து கிளிக் பண்றேன். இந்த டெய்லி கோல்டு சேவிங்ஸ்ல நான் வந்து ஜார் அப்படின்ற அந்த ப்ரொவைடரை யூஸ் பண்ணி ஒரு 10 ரூபீஸ் வந்து கோல்டுல வந்து நான் சேவ் பண்ணியிருந்தேன். ஓகே, இது வந்து நான் ஒன் டேலே ஸ்டாப் பண்ணிட்டேன். முதல்ல ஒன் டேக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா வந்து செட் பண்ணியிருந்தேன். 10 ரூபா வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஜார் அப்படின்ற இந்த ப்ரொவைடர் யூஸ் பண்ணி நான் சேவ் பண்ணது. ஓகே, நம்ம சேல் பண்ணும்போது நம்ம தனித்தனி தான் வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ண முடியும். அதனால தான் இப்போ நான் வந்து சொல்றேன். நீங்க எந்த ப்ரொவைடரை யூஸ் பண்ணி நீங்க கோல்டு வாங்கினீங்களோ அதே ப்ரொவைடர் தான் சேல் வந்து பண்ண முடியும். பேக் வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நீங்க மந்த்லி கோல்டு சேவிங்ஸ்ல வாங்கியிருப்பீங்க. நான் வந்து அதுல வாங்கல, பை டிஜிட்டல் கோல்டு சேவிங்ஸ் தான் இன்னொரு 10 ரூபா வாங்கியிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா சேஃப் கோல்டை யூஸ் பண்ணி அந்த கோல்டு வந்து வாங்கியிருந்தேன். ஓகே, 10 ரூபீஸ் அப்படின்றது. ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். நான் பேக் வந்துட்டு இப்போ நான் கோல்டை வந்து நான் சேல் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் டோட்டலா பேக் வந்துடுறேன். இந்த பேஜ் விட்டு டோட்டலாவே பேக் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் உள்ள இருந்து வந்து காமிக்கிறேன். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். ஓகே, சேவிங்ஸ் வந்து நான் மறுபடியும் கிளிக் பண்ணிக்கிறேன். சேவிங்ஸை கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து மை கோல்டுல இது வரைக்கும் சேவ் பண்ண நீங்க எதுல சேவ் பண்ணி கோல்டு அது மொத்த வேல்யூ இதுல வந்து காமிக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து நீங்க சேல் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மேல வந்து பாருங்க, முக்கியமா இதுல கோல்டின் லாக்கர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல வந்து எந்தெந்த ப்ரொவைடர்ல நீங்க வந்து கோல்டு வாங்கிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொவைடர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து காமிக்கும், ஷோ பண்ணிருப்பாங்க. நீங்க வந்து எந்த ப்ரொவைடர்ல நீங்க கோல்டு வாங்கிருக்கீங்களோ அந்த ப்ரொவைடர்ல தான் நீங்க தனித்தனி தான் சேல் பண்ண முடியும். ஓகே, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து சேவ் கோல்டுல ஒரு 10 ரூபா, ஜார்ல ஒரு 10 ரூபா வந்து சொல்லிட்டு நான் கோல்டு வந்து சேவ் பண்ணியிருந்தேன். அது வந்து ரெண்டுமே சேர்த்து காமிக்குது பாருங்க. இப்போ 17 ரூபா காமிக்குது அதோட வேல்யூ. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து இதுல இருக்கக்கூடிய சேல் கோல்டு அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து சேல் கோல்டை வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்போ சேல் கோல்டை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்படி வந்து கேட்கும், சூஸ் ஏ ப்ரொவைடர் சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம சேவ் கோல்டுல 10 ரூபா அது தனியா வாங்கியிருக்கோம், ஜார்ல 10 ரூபா வாங்கியிருக்கோம். நீங்க வந்து இதை தனித்தனியா தான் வந்து நீங்க சேல் பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க எதுல இருக்கிறத நீங்க வந்து சேல் பண்ண போறீங்களோ அந்த ப்ரொவைடரை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க, செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து சேவ் கோல்டுல இருக்கக்கூடிய அந்த கோல்டு பேலன்ஸ் வந்து நான் சேல் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க சேவ் கோல்டு சொல்லிட்டு இருக்கு. இந்த ப்ரொவைடரை நான் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ வந்து பாருங்க, சேவ் கோல்டுல இப்போ நீங்க வந்து எவ்வளவு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, கோல்டு எவ்வளவு சேவ் பண்ணி சொல்லிட்டு அதோட வேல்யூ வந்து மேல வந்து காமிப்பாங்க. 8 ரூபா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரண்ட்ல வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம 10 ரூபாய் வந்து நம்ம கோல்டு வாங்கணும். அது வந்து இப்போ கரண்ட் வேல்யூ 8 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து நம்ம சேல் பண்ணலாம். ஓகே, இப்போ இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எந்த ப்ரொவைடர்ல நீங்க வந்து கோல்டை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தானோ, அதாவது கோல்ட்ல சேவ் பண்ணியிருந்தானோ, நீங்க வந்து கோல்டுல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண அந்த 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து உங்களால அந்த கோல்டை சேல் வந்து பண்ண முடியும். 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களால இப்போ நீங்க கரண்ட்ல பர்ச்சேஸ் பண்ண அந்த கோல்டை வந்து நீங்க சேல் வந்து பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல நீங்க கோல்டு வாங்கியிருப்பீங்க. நீங்க வந்து இதுல அமௌண்ட் என்டர் பண்ணும்போது இது வந்து இன்சபிஷியஸ் அது போல எதனா ஒன்று வந்து பாத்தீங்கன்னா எரர் வந்து வரும். அப்படி வருது அப்படின்னா இப்போ அந்த கோல்டு வந்து கரண்ட்ல வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கரண்ட்ல வந்து இங்க வந்து ஆட் ஆகல சொல்லிட்டு அர்த்தம். நீங்க 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சேல் பண்ற மாதிரி ஆட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வந்து சேல் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்க வந்து கோல்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கோல்டை வேணா நீங்க வந்து சேல் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணேன். அந்த 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு கோல்டை சேல் பண்ணி நான் வந்து இப்போ ட்ரை பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன், ஷோ பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க, நம்ம 2 மெத்தட்ல வந்து கோல்டை வந்து நம்ம என்டர் பண்ணி நம்ம சேல் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க, சேல் இன் ருபீஸ், அதுக்கப்புறம் சேல் இன் கிராம்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல எது உங்களுக்கு வசதியோ அதுல நீங்க வந்து என்டர் பண்ணி நீங்க வந்து சேல் வந்து பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேல் இன் ருபீஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சேல் இன் ருபீஸ் அப்படின்னா நீங்க வந்து அமௌண்ட் என்டர் பண்ணி அப்படின்னா சைட்ல வந்து கிராம் வரும். அந்த கிராம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த சேல் வந்து பண்ணிக்கலாம். அதை செக் பண்ணி அதுக்கப்புறம் சேல் இன் கிராம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்க கோல்டு எவ்வளவு இருக்கோ அந்த கிராம்ஸ் நீங்க என்டர் பண்ணி அப்படின்னா சைட்ல வந்து அதுக்கான அமௌண்ட் வரும். நீங்க வந்து அப்படி வந்து சேல் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இது போல சேல் பண்ணும்போது அந்த கோல்டோட அமௌண்ட் வந்து அது பக்கத்துல நீங்க அதை பார்த்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேல் வந்து பண்ணிக்கலாம். இப்படி நீங்க சேல் பண்ணலாம், அப்படியும் சேல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேல் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதை கேன்சல் பண்ணிட்டு நான் வந்து 1 கிராம் வந்து என்டர் வந்து பண்ற பாருங்க. நீங்க வந்து எவ்வளவு கோல்டு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த கோல்டுல இருக்கக்கூடிய அந்த கரண்ட் வேல்யூல தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேல் பண்ண முடியும். அதிகமாலாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சேல் பண்ண முடியாது. நீங்க வச்சிருக்கக்கூடிய கோல்டு தான் சேல் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் கேன்சல் பண்ணிடுறேன். நான் வந்து இப்போ
சேல் இன் ருபீஸே வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ருபீஸ்ல சேல் வந்து பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து சேல் பண்ணுமோ அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 8 தான் வந்து பார்த்தீங்கன்னா விலை போகும். அதனால ரூ. 8 வந்து நான் செலக்ட் வந்து பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு கிரெடிட் டூன்னு சொல்லிட்டு பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பீங்க. நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி கோல்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கோல்டை சேல் பண்ணும்போது மணி வந்து ரிசீவ் ஆகும். சேல் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். இப்போ நீங்க சேல் பண்ணக்கூடிய அந்த கோல்டோட அமௌண்ட் வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் சேல் இருக்கு பாருங்க, சேல் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கிரெடிட் ஆயிடும். சம்டைம்ஸ் லேட் ஆகும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க கன்ஃபார்ம் டு சேல் கோல்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாப்அப்ல இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கன்ஃபார்ம் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து கன்ஃபார்மா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா அந்த கோல்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேல் வந்து ஆகும். இப்போ லோடிங் வந்து ஆகுது, கனெக்டிங் செக்யூர்லி சொல்லிட்டு. இப்போ வந்து உங்களுக்கு லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு இப்போ கோல்டு சேல் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்துரும். இப்போ வந்து பாருங்க கோல்டு சேல் சக்சஸ்ஃபுல்லி ரூ. 8 வந்து பாத்தீங்கன்னா சேல் ஆயிடுச்சு. அதே சமயம் இந்தியன் பேங்க்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு பாருங்க, ரூ. 8 கிரெடிட் ஆயிடுச்சு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து உடனே பேங்க் அக்கௌண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் வந்து ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம பேக் வந்துடலாம். பேக் வந்துட்ட பிறகு மை கோல்டு சொல்லிட்டு இப்போ மீதி கரண்ட் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரூ. 9 இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம சேவ் கோல்டுல இருக்கக்கூடிய அந்த கோல்டை சேல் பண்ணோம். இப்போ இன்னும் நம்ம ஜார்ல வச்சிருக்கக்கூடிய கோல்டு அப்படியே தான் இருக்கு. அந்த கோல்டு தான் இப்போ வந்து காமிக்குது ரூ. 9 கரண்ட் வேல்யூ சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம அந்த கோல்டை வந்து நம்ம சேல் பண்ணலாம். ஜார்ல வச்சிருக்கக்கூடிய அந்த கோல்டையும் வந்து இப்போ நான் உங்களுக்கு சேல் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து சேல் கோல்டு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து சேல் கோல்டு இதுல இருக்கக்கூடிய சேல் கோல்டை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ இதுல வந்து பாருங்க சேவ் கோல்டு சொல்லிட்டு பாருங்க. சேவ் கோல்டு வந்து உதாரணத்துக்காக இப்போ நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இதுல இருக்கக்கூடிய கோல்டு வந்து நம்ம ஆல்ரெடி சேல் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்க கோல்டு வந்து பாத்தீங்கன்னா ஜீரோல இருக்கு. அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது அமௌண்ட் இல்ல, சேவ் கோல்டு இல்ல. ஓகே, இப்போ பேக் வந்துட்டு மறுபடியும் நான் வந்து மை கோல்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, மை கோல்டை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இதுல இருக்கக்கூடிய சேல் கோல்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சேல் கோல்டை கிளிக் பண்ணிட்டு ஜார்ல இருக்கிறத வந்து இப்போ நம்ம சேல் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து ப்ரொவைடர்ல ஜாரை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஜார்ல வந்து ஒரு ₹10 வந்து சேவ் பண்ணிருக்கேன். அந்த அமௌண்ட் காமிக்குது. இப்போ ஜார்ல இருக்கிறது சேல் பண்ணலாம். ஓகே, ஜார் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க இப்போ கரண்ட் வேல்யூ வந்து காமிக்கும். இப்போ ரூ. 8 வந்து பாத்தீங்கன்னா சேல் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது போல நீங்க சேல் இன் ருபீஸ்லயும் சேல் இன் கிராம்ஸ்லயும் நீங்க சேல் பண்ணிக்கலாம். நான் வந்து ருபீஸ்லயே வந்து என்டர் பண்ணிட்டேன் ரூ. 8. ஓகே, எந்த பேங்க் உங்களுக்கு கிரெடிட் ஆகும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சேல் வந்து நம்ம கொடுத்துடலாம். இப்போ இந்த பாப்அப்க்கு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துடலாம். கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்றேன். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிங் செக்யூர்லி சொல்லிட்டு லோடிங் ஆகி உங்களுக்கு வந்து கோல்டு வந்து சேல் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு கோல்டு வந்து சேல் ஆயிடுச்சு. அதே சமயம் பேங்க் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூ. 8 கிரெடிட் வந்து ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் ஃபோன்பே சேவிங்ஸ்ல சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கோல்டை வந்து நம்ம சேல் வந்து பண்ணணும். இப்போ நீங்க வந்து இது போல நீங்க தனித்தனி ப்ரொவைடரை நீங்க பயன்படுத்தி நீங்க வந்து சேவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க சேல் பண்ணும்போது நீங்க தனித்தனி ப்ரொவைடர்ல போயிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா நீங்க வந்து சேல் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து கரண்ட் வேல்யூ வந்து இப்போ ரூ. 2 இருக்கு. நம்ம வந்து சேல் பண்ண மீதி ரூ. 2 இருக்கு. ஏன் ரூ. 2 மீந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து கிராம்ஸ்ல நம்ம வந்து சேல் பண்ணியிருந்தா கரெக்டா இருக்கும். அதுல வந்துருக்குது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரூ. 8 அப்படி வந்து போட்டுட்டோம். நம்ம சில்லறை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்டர் பண்ணலாம். அதனால தான் ரூ. 2 வந்து மீதி இருக்கு. ஓகே, இப்போ நான் இந்த பேஜை விட்டு நான் பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் இந்த பேஜை விட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்ட பிறகு ஓகே, இப்போ டோட்டலா பேக் வந்துட்ட பிறகு இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கடிகாரம் கிளாக் ஐகான் போட்டு ஹிஸ்டரி வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து நீங்க அந்த ஹிஸ்டரி வந்து செக் பண்ணிக்கலாம். கோல்டு சேல் பண்றதுக்கான ஹிஸ்டரி. இப்போ இதுல வந்து பாருங்க ரூ. 8 வந்து பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நீங்க கோல்டு இதுல வந்து சேல் பண்ணது வந்து காமிக்குது. ஓகே, இது போல நீங்க ஹிஸ்டரியை செக் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.